தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நாயகன் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான திரைப்படம்தான் டியூட். ஏற்கனவே பிரதீப்பின் லவ் டுடே மற்றும் டிராகன் ஆகிய திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து டியூட் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் சுதா கோங்கராவின் உதவி இயக்குனராக பணியாற்றிய கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள டியூட் திரைப்படத்தில் மமிதா பைஜு, சரத்குமார் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் திரைப்படங்கள் இன்றைய காலகட்டத்தில் நடந்து வரும் காதல், அதனை சுற்றி வரும் கதாநாயகனின் வாழ்க்கை என காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன், எமோஷன் என அனைத்தும் கலந்த கலவையான ஒரு கதையாக இருந்து வந்தது. அதேபோல்தான் டியூட் திரைப்படமும் அமைந்திருக்கிறது. மேலும் ஜென்சி கிட்ஸ்களை கவர்ந்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் குறைந்த பட்ஜெட்டில் அதிக வசூல் ஈட்டும் திரைப்படங்களை கொடுப்பதால் அவரை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சாதியவாதிகளுக்கும் பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்களுக்கும் எதிரான ஒரு விஷயத்தை கமர்ஷியல் சினிமாவில் கையாண்டிருப்பதால் ஜென்சி கிட்ஸ் டியூடை கொண்டாடி வருகின்றனர். இசையமைப்பாளர் சாய் அபியங்காரின் இசை இலசுகளையும் ஜென்சி கிட்ஸ்களையும் வெகுவாக கவர்ந்தது. ஒருபுறம் பைசன், டீசல் போன்ற திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் கமர்ஷியல் சினிமாவை விரும்பும் ரசிகர்களின் முதன்மை தேர்வாக டியூட் திரைப்படமாக இருக்கிறது. டியூட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பி வருகிறது. அதன்படி முதல் நாளில் ரூபாய் 22 கோடியை வசூலித்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இரண்டாவது நாளையும் சேர்த்து ரூபாய் 45 கோடியை வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது. மூன்றாவது நாளில் ரூபாய் 66 கோடியும், நான்காவது நாளாக ரூபாய் 83 கோடியை வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்து வருகிறது. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே, டிராகன் ஆகிய திரைப்படங்கள் ரூபாய் 100 கோடியை வசூலித்ததை தொடர்ந்து டியூட் திரைப்படம் ரூபாய் 100 கோடியை வசூலித்தால் ஹாட்ரிக் 100 கோடி வசூல் நாயகன் என்ற சாதனையை படைப்பார் பிரதீப் ரங்கநாதன். அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 25 முதல் ரூபாய் 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரூபாய் 100 கோடியை நோக்கி செல்வது அவரது கமர்ஷியல் மார்க்கெட்டையும் உயர்த்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.